ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 25 பிப்ரவரி 2025 என்ற செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. அப்படி நேராக முதல் கேள்விக்குள்ளே போயிடலாம். இடமிருந்து வளம் 1 டேஸ் வல்லபாய் பட்டேல். இவரை மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். சர்தார் வல்லபாய் பட்டேல் போட்டுடலாம். சர்தார். 1 மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்குது. தோல் நோயை எப்படி சொல்லலாம்? 6 எழுத்தில் சரும வியாதி சொல்லாமல் சரும வியாதி. 8 இடமிருந்து வளம் மேலே ஆரம்பிக்குது. மடிக்கணினியில் தொடைப்பகுதி. சரி, இதுதான் சொல்கிறாங்க, இந்த மடியை தான் சொல்கிறாங்க தொடைப்பகுதின்ட்டு. மடின்னு போட்டுடலாம். அப்படியே 2 மேலிருந்து கீழ் தான் ஏதோ கேட்குறாங்க, என்னென்னு பார்க்கலாம். திருமாங்கல்யம் தாலி. சரி, அப்படியே தாலி பாக்கியம் கொடுத்தாச்சு. இங்கே போயிடலாம். 13 யாழ் ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். டேஸ் நின்றாய் காழி எங்கும் நீ நிறைந்தாய். யாதுமாகி நின்றாய் காழி நீ எங்கும் நிறைந்தாய். பாரதியார் சொன்னது. யாதுமாகி. 9 மேலிருந்து கீழே இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். புதையலுக்கு என்ன சொல்லலாம்? பொக்கிஷம். சரி, பொக்கிஷம். இதை பார்த்துடலாமா? 9 இடமிருந்து வளம் மெய் அல்ல பொய் அப்படின்னா 6 மேலிருந்து கீழ் ஈல முடியுது. மலருக்கும் கனிக்கும் இடையே உள்ள கட்டம். அப்படியே அந்த பூவுக்கோ பழத்துக்கோ நடுவில் ஒன்று இருக்குதான்ப்பா, அதுதான் காய். 6 இடமிருந்து வளம் காண ஆரம்பிக்குது. டேஸ் ஓடம் கடல் அலை மீது போவது போலே ஒவ்வொரும் போகும். இது ஒரு பழைய பாட்டு இல்லை? காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். காகித ஓடம் அழுதுகிட்டே பாடுற மாதிரி வரும், சோகப்பாட்டுப்பா. காலையில் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க? சரி, 3 மேலிருந்து கீழ் கீ. பொங்கலுக்கு முன்தினம் கொண்டாடப்படுவது. பொங்கலுக்கு முன்தினம் போகி. இந்த காகித ஓடம் என்ன படம் தெரிஞ்சு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நன்றி. அப்படியே 7 மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். தேல ஆரம்பிக்குது. உலர்ந்த கொத்துமல்லி தனியாக சொல்கிறாங்க, தனியா. 11 இடமிருந்து வளம் யா இருக்குது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அமைந்த அருவி. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிறது நயாகரா தான். நீங்கள் இந்த அருவியை பார்க்கறதா இருந்தால் 2 இடத்துல வந்து பார்க்கலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பஃபலோ கவுண்டின்னு ஒன்று இருக்குது. அப்படியே நம்ம தமிழில் மொழிபெயர்த்திங்கன்னா எருமப்பட்டி, அதுதான் ஸ்டைலில் பஃபலோ கவுண்டி அப்படின்வாங்க. நம்ம அமெரிக்கா போய்ட்டு வந்த பசங்க யாராவது நான் பஃபலோ கவுண்டி போனேன்னு சொன்னால் அப்படியே ஏமாத்துறாதீங்க, எருமப்பட்டி தான் அந்த ஊர் பேர் தமிழில் மொழிபெயர்த்தா. ஸோ அங்கேருந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா கனடா அந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம், நயகராவை 2 சைடில் இருந்தும் பார்க்கலாம். சரி, அப்படியே 5 மேலிருந்து கீழ் ரான் இருக்குது. ஓர் இசைக்கருவி ரால முடியுதுன்னு சொல்லலாம். தம்பூரா, கஞ்சிரா, வேற என்ன போடலாம்? சரி, இது தம்புராவா கஞ்சிராவா? இது பார்த்துடலாம். 10 பார்த்தா தெரியும். முடிக்கு 2 எழுத்துல என்ன சொல்லலாம்? முடி, கேசம், சிகை. அப்போ இது சிரான்னு வந்துருச்சு. இது கஞ்சிரா தான். அது காஞ்சிபுரம் கஞ்சிரா. ஓர் இசைக்கருவி 5 கஞ்சிரா போட்டுடலாம். 4 இடமிருந்து வளம் கேருக்குது. வேறொரு நாட்டில் தஞ்சமடைந்தவர். வேறு நாட்டில் தஞ்சமடைந்தவங்க என்ன சொல்லுவாங்கப்பா? அகதி போட்டுடலாம். அப்படியே இங்கே வந்துடலாம். நேல ஆரம்பிக்குது. 11 மேலிருந்து கீழ் நமக்கு உள்ளே இருக்கிறது. அதை திரும்ப எப்படி சொல்கிறது? 4 எழுத்தில் நம்முள். இதையும் பார்த்துடலாம். கேல மேலிருந்து கீழ். 12 கந்து வட்டிக்கு இதை வாங்கிவிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு. கந்து வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு. 15 ஷ மூ இன் இருக்குது. என்ன வார்த்தை அது? 15 முருகப்பெருமானின் ஒரு நாமம். முருகப்பெருமானின் நாமம் சண்முகன். தமிழ் கடவுள் பெயரை இப்படி வடமொழி இடத்துல எழுதலாமா? இதை ஷான்னு போட்டதை விட்டுட்டு சான்னு போட்டுடலாம். ஷண்முகன்.
ஸோ இது வந்து பொக்கிஷம் பொக்கிஷம் சண்முகன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷே வேண்டாம். இங்கே 16 இடமிருந்து வளம் இம்ல முடியுது. தொலைவு தொலைவு தூரம். 16 மேலிருந்து கீழ் தூ என்று இருக்கிறது. உறங்காதே உறங்காதே வந்து தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ தூங்கி போட்டு பின்னாடி ஏங்காதே. 18 காக் சேர்த்தால் தாய்லாந்து தலைநகரம். தாய்லாந்து தலைநகரம் பேங்காக். அப்படியே போட்டாச்சு. இங்கே வந்துடலாம். இங்கே தே என்று இருக்கிறது. 22 வித்தியாசம் இல்லாமல் இருக்குதாம்பா. என்ன சொல்லணும்? வித்தியாசம்னா தே வர மாதிரி ஒரு வார்த்தை. பேதம். வித்தியாசம் இல்லாமல் பேதம் இன்றி போட்டுடலாமா? தூங்காதேன்னு வருது. நீங்கள் பார்க்கலாம். உறங்காதே தூங்காதே அப்போ என்ன வரும்? நீங்கள் பார்த்துடலாம் மற்ற கட்டங்கள். 21 மேலே இருந்து கீழ். துப்பாக்கி ஆங்கிலத்தில் கன் 2 எழுத்துலன்னா 19 மேலே இருந்து கீழும் பார்த்துடலாம். தோல்வி எதிர்ச்சொல். தோல்விக்கு எதிர்ச்சொல் வெற்றி. சரி, அப்போ இங்கே வந்து பேங்காக். தூங்காதே வருமா? 16. உறங்காதே தூங்காதே வேதே மின்றின்ல வருது. பார்த்தா 22 வித்தியாசம் இல்லாமல் வேதே மின்றி. இது மின்றி தான். இன்றியா எப்படி போடலாம்? அதை த வர மாதிரி தூங்காதன்னு வராது. தூங்காதேன்னு தான் வரும். 22 வித்தியாசம் இல்லாமல் தே வர மாதிரி என்ன சொல்லலாம்? வித்தியாசம் வேதம் வரலாம். வித்தியாசம் இது இப்படி தான் வரும். பேதமின்றி இல்லைன்னா பேதே மின்றின்னு வரும். எனக்கு இங்கே வந்து ஒரு சிறு பிழை இருக்கிறது. பேதே வராது, பேத. இங்கே தூங்காதே தான் போட முடியும். ஏன்னா கேள்வி 16 உறங்காதேன்னு கொடுத்துருக்காங்க. உறங்காதன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தூங்காதன்னு கொடுக்கலாம். இது வந்து உறங்காதேன்னா தூங்காதேன்னு தான் போட முடியும். அப்போ பேதே மின்றி வராது, பேதமின்றி தான் போட முடியும். ஸோ இங்கே ஏதோ ஒரு பிழை இருக்கின்றது. ஒன்று அவங்க கேட்டதில் வந்து சரியாக விட்டுருக்கலாம், இல்லை நான் வேறு வார்த்தைகளில் வந்து எனக்கு தோணலை. வேறு வார்த்தைகள் வருமானு தெரியல. ஸோ மக்களை இது வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சதுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இது பேதமின்றி வரும் அப்படிங்கிறது என்னோடய பொருள். அப்படின்னா வந்து இங்கே தூங்காதேன்னு வரக்கூடாது, உறங்காதேக்கு பதிலாக உறங்காத அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. உறங்காதுன்னா தூங்காத, பேதமின்றின்னு சரியாக வரும். சரியா? உங்கள் இதை கருத்துக்களை அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அதை பற்றி 21 கர்றன்னு வருது. டேஸ் என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன். சரி, 20 மேலிருந்து கீழ் நை இருக்குது. மற்ற மற்ற வந்து என்ன சொல்லலாம்? வேறு வார்த்தை ஏனைய. நை இருக்கிற மாதிரினா ஏனைய, மற்ற ஏனைய. 20 ஏல ஆரம்பிக்குது. திட்டு. திட்டுக்கு என்ன சொல்லலாம்? 3 எழுத்துல ஏசல். ஏசுதல் வந்து ஏசல் சொல்லலாம். ஏச்சு, ஏச்சும் பேச்சும், அது ஏச்சுன்னு சொல்லுவாங்க. ஏசல், ஏச்சு என்ன போடலாம்? 17 மேலேருந்து பார்த்தா தெரியும் ஏச்சுவா ஏசலான்ட்டு. 17 கொடுத்த பொருளில் உடனடியாக கவிதை எழுதக்கூடியவர். ஓகே, இது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. இருங்க பார்த்துடலாம். சமுத்திரம். சமுத்திரம்னா கடல். அதுக்கு 2 எழுத்துல ஒரு வார்த்தை ஆழி. ஆண் வருது. 17 கொடுத்த பொருளில் உடனடியாக கவிதை எழுதக்கூடிய ஒருத்தர் சொன்னால், ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு அதில் ஒரு பாட்டு எழுதிடுவார்ப்பா. யார் அவர்? ஆள் ஆரம்பிக்கும். அவர் பேர் ஆசுகவி. இந்த கவிஞர்களில் நிறைய ஒரு 4 வகைகளாக பறிச்சிருக்காங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா. சங்க காலத்தில் வந்து ஆசுகவி, மதுரகவி அப்படின்லாம் இருக்கிறாங்க. சித்திரகவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, படம் மாதிரி வரைஞ்சி அந்த படத்துக்குள்ளே வார்த்தைகளை அடுக்கி பாட்டை எழுதுவாங்களாம்.
சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து நாக அஷ்டபந்தன கவின்லாம் இருக்கிறாங்களாம். அப்படின்னா நாகப்பழம் இருக்குல்ல, 8 நாகங்களை படம் மாதிரி வரைவாங்களாம் கீழே. அந்த 8 நாகங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு இருக்கும். அந்த நாகங்களுக்கு உள்ளே வந்து பாடல் வரிகளை எழுதுவாங்க. எழுதும்போது அது எப்படி இருந்து படித்தாலும் அது இணைந்திருக்கிறதுனால வந்து அந்த பிணைந்திருக்கின்றன அல்லவா அந்த 8 நாகங்களும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாகங்கள் பிணைந்து இணையும் போது இந்த இடத்துல வர சொற்றொடர்களும் அங்கே வர சொற்றொடர்களும் பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா பொருள் வர மாதிரி இருக்கும். அது வந்து அஷ்டபந்தன கவின்லாம் இருக்கிறாங்க. ஆசுகவினா சொன்னான் டக்குன்னு அந்த டாப்பிக்கில் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவார்ப்பா, அவர் தான் ஆசுகவி. சூன்னு வருது, அப்போ வந்து 20 திட்டு வந்து ஏச்சு, 23 வீல் ஆரம்பிக்குது. ஆகாயம் வந்து விண்ணை தாண்டி வருவாயா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைய படம் எடுத்துட்டோம் நம்ம. சரி, 14 மேலிருந்து வெளியே இருக்குது. பகைவர் சட்டென்று உள்ள வரக்கூடாது என்பதற்காக கோட்டை முன் கட்டப்படும் நீர் அரண். ஓகே, இது அந்த காலத்தில் கோட்டையை சுற்றி ஒரு பெரிய அகழி கட்டி அதில் தண்ணியை விட்டு தண்ணியில் பாம்பு முதலையும் விட்டுருவாங்க. ஸோ அப்படியே வந்து பகைவர்கள்லாம் வந்து கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த பாம்புக்கிட்ட முதல்கிட்டலாம் மாட்டாமல் வர முடியாது. அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். இந்த இடம் மட்டும் வந்து உங்களுக்கு என்ன பதில் வந்துச்சு அப்படிங்கிறத போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தூங்காத அப்படின்னு தான் வந்திருக்கணும், அதாவது உறங்காத அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். அவங்க வந்து 16 உறங்காதேங்கிறது பதில் உறங்காதன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தூங்காதன்னு வரும். அப்போ பேதமின்றிங்கிறது சரியாக வந்துடும். இன்னும் வேறு பொருத்தமான வார்த்தைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளவுதான். இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.